விஜய் போயிட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கேருந்து போற ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு பணத்தை தான் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. லோக்கல் பொலிட்டீஷியனால தான் இந்த பிரச்சனையே பூதாகரம் எடுத்தது, அவரால் தான் காரணங்கிறாரு. நீங்க அந்த இடத்த விட்டு ஓடிட்டு நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல சதி நடந்துச்சு. பூசி ஆனந்த் இல்ல, ஆதவர்ஸ் இல்ல, வேற யாருமே அவங்களாம் உள்ளதானே வந்தாங்க விஜயோட. நான் போறேன், நீங்க எல்லாம் இருந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்லல? இப்போ தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது, அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் குற்றவாளியாக நிறுத்தப்படுவாரா? விஜய் 20 லட்சம் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அது காரணம் அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணனால தான் இவர் 20 லட்சம் பண்றாரு. வந்திருந்த கூட்டத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? இல்ல, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுயம் ஒன்றுச்சு கிடையாதா? இல்ல, இத முழுக்க விஜய் மேல கொண்டு போய் சுமத்துவதுங்கிறது ஒரு அவாண்ட பழி இல்லையா? எல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. சரியான கிரௌட் அந்த இடத்துல சேர்ந்து போச்சு. விஜயனுடைய பஸ்ஸை ஓட்டிட்டு வர்றாரு. அப்புறம் 2 சைடு அப்படியே விலகுறாங்க. அந்த விலகும் போதுதான் அந்த அழுத்தமும், சாப்பிடாத இருந்ததும், தண்ணி இல்லாத இருந்ததும், அந்த டீஹைட்ரேஷனும், மயக்கம் போட்டு விடுறதுக்கான காரணம் அதுல இருந்து தான் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகுது. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திய அந்த பயணத்தில் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் விஜய் தரப்பிலையும் விஜய் மேலையும் வைக்கப்படுது, விஜய் தரப்பிலிருந்தும் அரசு மேலும் வைக்கப்படுது. இந்த நிகழ்வில் யார் முதல் குற்றவாளி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்டுக்கான மூல காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். விஜய் வந்துட்டு 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவாரு. அதானே நாமக்கல்ல பேசுவார். அங்க முடிச்சுட்டு வந்துட்டு 12 மணிக்கு கரூர்ல பேசுவாரு. இப்படிதான் வந்துட்டு ஷெட்யூல். போலீஸ்கிட்ட அவங்க சொல்லி அவங்க வந்துட்டு அங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு இதான் 12 மணி. ஆனா அந்த நேரத்துக்கு விஜய் வரல. அவர் வந்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சாயந்தரம் 7:15 மணிக்கு வராரு, வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல 12 மணின்னு சொன்னதுனால அங்க 9 மணில இருந்தே கூட்டம் திரள ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இவங்களும் வருகிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வர வர என்ன ஆயிடுது, அன்னைக்கு சனிக்கிழமை வேற என்னாச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வேலை முடிஞ்சிட்ட உடனே 4-5 மணிக்கு மேலே அதுவும் அந்த மக்களை வந்துட்டு விஜயை பார்க்கறதுன்னு வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. ஸோ பெரிய ஒரு மாசம் அங்கே வந்துட்டு உருவாயிடுது. இவர் வந்துட்டு வந்தபோது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காத்தாலேருந்து காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, காத்தால 9 மணில இருந்துட்டு அவங்க பலரும் வந்துட்டு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அங்கே கடைகள்லாம் கூட அடைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இவருடைய வண்டி நடுவில் வந்தபோது, அந்த நெருக்கமான க்ரௌடில் வண்டி இவருடைய பஸ்ஸு நடுவில் வந்துட்ட போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் வந்துட்டு அப்படியே நெரிசல் ஏற்படுது. அப்போ தான் நெரிசல் ஏற்பட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்த உடனே தான் மயக்கம் போட்டு விடுறாங்க. அப்போ தான் இவர் தனி பாட்டிலெலாம் போடுறாரு. ஆக இதனுடைய தோற்றுவாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், பட்டினி கிடந்து அங்கே நின்றுன்றதனுடைய விளைவு தான் இப்படி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுவுறதெல்லாம். இந்த மயக்கம் போட்டு விழுறவங்கள அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணும்போது தான் அது ஒரு பெரிய ஒரு சவாலாக போகுது. அப்படியே வந்துட்டு இதெல்லாம் வராங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வர்றாங்க, சொன்ன உடனே வர்றாங்க, ஆம்புலன்ஸ் கொண்டு போகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த அழுத்தம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அது பஸ்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நிறைய மயக்கங்கள் வருது, விழுந்துறவங்கள தூக்க முடியலை. ஏன்னா அவர்கிட்ட டைட்டாக இருக்கிற க்ரௌடு, சில குழந்தைங்கள்லாம் கீழே தவறி விழுந்த குழந்தைங்கள்லாம் மெரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஆகிதான் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் ஒரு 7:12க்கும் 7:37 இவ்வளோ தான் விஜய் அங்கே இருந்த நேரம். அந்த நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போகுது. ஸோ விஜய் போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கேருந்து போகிற ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு பணத்தை தான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறாங்க. விஜய் லேட்டா வந்துட்டாரு, அதுதான் பிரதான காரணம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வெளியில, அதுவும் விஜய் தரப்புல இருந்தோ விஜய் ஆதரவாளர்களோ அல்லது சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அது போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இன்னொன்னு, ஒருத்தர் மயக்க அடிச்சு விழுறாருன்னா அடுத்த நிமிஷமே ஆம்புலன்ஸ் வருதுன்னா இந்த மாதிரியான ஒரு அன்ரெஸ்ட், ஒரு பிரச்சனை வரும் என்று அவர்கள் முன்கூட்டி தயாரிப்போடு இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அங்க ஏதோ ஒரு டிராமாட்டிக்கலா உருவாக்கப்பட்டது. அது இயற்கையானது கிடையாது. இயல்பா ஒரு கூட்டம் கூடி பிரச்சனை கிடையாது. நேற்று அந்த காவல் அதிகாரி பிரஸ்ஸை சந்திச்ச காவல் அதிகாரி ஆசீர்வாதம், டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் சொல்றாரு, அவரு இந்த மாதிரியான ஒரு கிரௌடு வரும்போது நாங்கள் 2 ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருப்போம் அந்த இடத்துல. ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னோம்னா அவங்கள உடனே இது பண்ணுவோம். அப்படியேப்பட்ட ஆம்புலன்ஸ் தான் அது வந்துச்சு அப்படின்ட்டு விஜயை கூப்பிடுறாரு. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவங்கள ஏற்றி அனுப்புங்க அப்படின்ட்டு விஜய் சொல்றாரு அந்த இடத்துல. இதெல்லாம் பதிவாயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதுகாப்புன்றாங்களே,
விஜய் வந்து சேர்ந்த இடத்துல, விஜய் வந்து நின்று பேசுகிற இடத்துல இவ்வளோ க்ரௌட் இருக்குது, அதில் பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? அதில் பாதுகாப்பு என்னது? அந்த ஜனங்களை எங்கேயாவது தள்ள முடியுமா? நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன பாதுகாப்பு? அந்த இடத்துல நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னோம்னா, மயக்கம் போட்டு விழுந்தவங்கள அந்த இடத்துலேருந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. மற்றபடி வந்துட்டு எல்லாரும் விழுந்தது, மெரிச்சது, செத்தது அப்படின்னு போயிட்டு தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய கேஷுவாலிட்டி வந்துச்சு. மற்றபடி அங்கே எந்த தடியடியும் இல்லை, எந்த கலாட்டாவும் நடக்கலை, எந்த மோதலும் நிகழலை, எந்த தள்ளுமுள்ளும் ஏற்படலை. எல்லாம் அந்த அந்த பேருந்து வந்துட்டு அவ்வளோ பெரிய பேருந்து வந்துட்டு ஒரு பக்கத்தில் அடைச்சிக்கிட்டு நிற்கிது. அதனால் ஏற்பட்ட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரௌட் அந்த டிஸ்பிளேஸ் ஆகி போகுது சைடில். அதனுடைய விளைவு தான் அப்போ எல்லாருமே அந்த மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாமே. இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, அவர் வந்து இப்ப மற்றவங்களாவது வெளியில சொன்னாங்க அது அதாவது எந்த ஒரு ஆதாரம் மற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் கட்சியினுடைய டாவேகாவினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து நீதிமன்றத்துல மனு கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் கரூரை சேர்ந்தவர்னால தான், லோக்கல் பொலிட்டீஷியனால தான் இந்த பிரச்சனையை பூதாகரம் எடுத்தது, அவரால் தான் காரணங்கிறாரு. எங்க அது ஆச்சு? இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், லைவ் டெலிகாஸ்ட பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல அந்த பாலிட்டிஷியன் வந்தாரு, அவரால் என்ன ஆச்சு சொல்லுங்க. அவரால் ஆச்சுன்னா அவர் அங்க இருந்தாரா? எங்க இருந்தாரு? அவரால் ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணாரு? அது எப்படி ட்ரிகர் ஆச்சு அது சொல்லுங்க. அவங்க வந்துட்டு ஏதாவது துரத்திக்கிறது விட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரால் தான் ஆச்சுன்னா எப்படி ஆச்சு? இல்ல ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல சார். ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் நெருக்கடி வருது, டக்குன்னு வர்றாங்க, எல்லாமே ஒரு ஒரு அதாவது ஒரு திட்டமிடப்பட்டு நடந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு போதிய அளவு போலீஸார் கொடுக்கல எங்களுக்கு. இல்லைங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். ஆம்புலன்ஸ் உடனே தானே வரணும். ஆம்புலன்ஸ் உடனே வரணுமா, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வரணுமா? ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஆகுது அப்படின்னோம்னா ஆம்புலன்ஸு கூட்ட உடனே வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்றதான் அந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் விளக்குனாரு, நாங்களே வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன வரைக்கும் யாரும் எதிர்பதில் சொல்லவே இல்லை. அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதை வச்சுட்டு தூக்கி இது பண்ணாங்க. இவங்க தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றது அதுவே வந்துட்டு க்ரௌடை வந்துட்டு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுது, அதாவது ப்ரெஷரை ஏற்படுத்துது. அதுக்கு போகணும் அப்படின்னோம்னா வழி வேணும்னா அங்கே டைட்டாக இருக்கிறாங்க. அதில் தான் வந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டு இந்த மாதிரி விழுந்தெல்லாம் செத்து போகிறதெல்லாம் நிகழுது. அதைத்தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களே ஒழிய, அந்த க்ரௌடு நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, மற்றபடி ஆம்புலன்ஸ் தான் அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஆம்புலன்ஸுக்கு தான் எல்லாரையும் போட்டு வந்து சேர்த்துச்சு. கிட்டத்தட்ட அட் டைம் ஒரு 20 ஆம்புலன்ஸுக்கு வேறு தனியார், அந்த அரசு, அந்த அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. சின்ன வண்டிங்க பெரிய வண்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போகிறாங்க. அப்போது இதில் நான் என்ன கேட்குறேன், எந்த இடத்துல வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்தார்? இவங்க சொல்லக்கூடியது உள்ளூர் பாலிட்டிஷியன் அவர் தானே, அவர் எங்கே வந்தார்? ரெண்டாவது, அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணுன்றாங்களே, என்ன பாதுகாப்பு? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. அந்த 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 ரோடு இருக்குது, டைட்டாக இருக்கிறாங்க ஜனங்க, அவங்களோட போலீஸார்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு தொடர்பான என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? ஏதாவது மோதினாங்களா? யாராவது கல்லெடுத்து அடிச்சாங்களா? இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் ஏற்பட்டு தள்ளி முள்ளு ஏற்பட்டுச்சா? எதுவுமே இல்லையா? அப்புறம் போலீஸ்கார பாதுகாப்புலன்ட்டு அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்களே, அவருடைய அர்த்தம் என்ன? இல்ல அவ்வளவு மக்கள் இப்ப நீங்க வந்து விஜய் வருகிறாருன்னு சொன்னா அது அவங்க வந்து குறிப்பா சொல்றது என்னன்னா, இது வந்து தன்னெழுச்சியாக தானாக வந்த கூட்டம், எங்களுடைய தலைவர் வந்து திட்டமிட்டு ஆள் சேர்த்து காசு கொடுத்து கூப்பிட்டது கிடையாது. சோமன், நான் சொல்றது என்னன்னா, தன்னெழுச்சியா வந்தது, தானா வந்தது, ஆட்கள் கூட்டு வரல, பிரியாணி கொடுக்கல, எல்லாம் ரைட்டு. அவங்க சாப்பிட்டாங்களா, தண்ணி குடிச்சாங்களா? இப்ப இது வந்துட்டு தி ஹிந்து பத்திரிக்கை, நேற்று வந்து ஹிந்து பத்திரிக்கை. இந்த பத்திரிகையில நீங்க பாருங்க, சாட்டர்டே சண்டே தான் இது வந்துட்டு நம்ம ஒன்றும் திட்டமிட்டெல்லாம் பண்ணல. இதை பாருங்க, லாங் வெயிட், புவர் பிளானிங் லெட் டு ஸ்டாம்பீட் அட் கரூர் அப்படின்னு போட்டு அவங்க அந்த செய்தியை கொடுத்து. புவர் பிளானிங்னு யாரை சொல்றாங்க? அதான் புவர் பிளானிங் அப்படின்றது என்னன்னா, புவர் பிளானிங் அப்படின்னோம்னா சரியா திட்டமிடலை அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அரசு நோக்கி இல்லை அது அவன் அவ்வளோதான் போட்டிருக்கிறான். புவர் பிளானிங், லாங் வெயிட், நீண்ட நேரம் காத்துட்டு இருந்தால் தான் முதல் காரணமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது புவர் பிளானிங் அப்படின்றான். ரைட்டுங்களா? லெட் டு ஸ்டாம்பீட் அட் கரூர். எந்த இடத்துலையும் இந்த கலாட்டா, செக்யூரிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, த ஆர்கனைசர்ஸ் had announced that TVK President Vijay would speak at noon, 12 மணி. The crowd began to assemble from 9 AM.
பட் ஹீ டிட் நாட் அரைவ் அட் த ஸ்கெடியூல்டு டைம். வரல, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வரல. த crowd slowly grew in size as the day progressed. There were roughly less than 4,000 people by 2 p.m. 2 மணிக்கு அந்த இடத்துல 4,000 பேருக்கும் கம்மியாக தான் இருந்திருக்காங்க. இது ரிப்போர்ட் பண்ணுறது யாருன்னா ஜெய்சங்கர், கரூர் எதிரே ரிப்போர்ட் பண்ணுறாரு. The supporters who came from different parts of Karur and nearby Erode and Coimbatore districts began to surge around 4 p.m. after learning that the Vijay was on his way to Karur after having completed a rally in Namakkal. Many of them, including women with children and girls, continued to wait in spite of scorching sun. Some of them even skipped lunch to keep their spots. அந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பாடு கூட சாப்பிடாது அந்த இடத்துல அவங்க நின்று இருக்காங்க. இது இவ்வளோ வந்துட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணுறான். The organizer kept playing specially penned campaign songs to engage the crowd. The crowd continued to surge towards the spot where the Vijay's bus was supposed to be parked. சார், அதாவது ஆர்கனைஸ் பண்ணவங்க சரியா பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம், அது இருக்கட்டும். இல்லை, ஆனா வந்திருந்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? வந்திருந்த கூட்டத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? இல்லை, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுய உணர்ச்சி கிடையாதா? இல்லை, இதை முழுக்க விஜய் மேல கொண்டு போய் சுமத்துவதுங்கிறது ஒரு அவாண்ட பழி இல்லையா? இல்லை, இல்லை, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னம்னா, விஜய் தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா நீங்கள் கவனிங்க. விஜய் மேலே வந்துட்டு தூக்கி எல்லாத்தையும் போடணும் அப்படின்றதெல்லாம் யாருடைய நோக்கமும் கிடையாது. விஜய் 12 மணிக்கு அங்கே வர்றதுக்கு மேலே ஒரு 2 மணிக்கு வந்து பேசிட்டு போனார். இதெல்லாம் நடந்திருக்குமா? மயக்கம் போட்டு எப்போ நீங்கள் விடுறீங்க? ஒன்று டீஹைட்ரேஷன், இல்லை சாப்பாடு இல்லை, புரியுதுங்களா? அழுத்தத்தினால உங்களுக்கு வந்துட்டு மயக்கம்லாம் வந்துட போகிறதில்ல, க்ரௌட் அழுத்தத்தினால ஒன்றும் வந்துட போகிறதில்ல. 2 விஷயம் தான். ஒன்று டீஹைட்ரேஷன், தண்ணி இல்லாமல், அந்த சூரியன், வெயில், இன்னொன்று சாப்பாடு இல்லாதது. அதுதான் மெயின் காசஸ். நீங்கள் இந்த இடம் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நேரத்தில் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் இதே தான் நாமக்கல்லையும் ஆயிருக்கு. நாமக்கல்ல 34 பேர் மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது யாரால? இப்போ வந்திருக்கிற க்ரௌட் வந்துட்டு ஒன்னோட ஒன்று சம்மந்தப்படாது, உதிரிகள் தான். அங்கே ஒரு ஆர்கனைஸ்டு கட்சி ஒன்றும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. வந்திருக்கிற க்ரௌடு வேற, அவங்களுடைய கட்சி அமைப்பு வேற, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்படித்தான் வந்துட்டு இந்த இன்சிடென்ட்டை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். இதான் நடந்திருக்குது. இதில் எந்த இடத்துலையும் யாரும் உள்ள வந்துட்டு கலாட்டா பண்ணலை. எந்த விதமான மோதலும் ஏற்படலை, எதுவுமே ஏற்படலை. எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா, மயக்கம் மூட்டு விழுந்து அவங்கள காப்பாற்ற முடியலை, அவங்கள மெரிச்சிட்டு போட்டாங்க. சொல்கிறாங்களே, அந்த செத்து போனவங்க பிள்ளையில குழந்தை இறந்தவங்க சொல்கிறாங்களே, அப்படியே மெரிச்சிக்கிட்டே போகிறாங்க, என் பிள்ளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ விஜய்க்கு பின்னாடி, அதாவது விஜயினுடைய புகழை சீர்குலைப்பதற்கான சதி இது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் உள்ளூர் பாலிட்டிஷியன் மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக முதல்வர் அடுத்த நாளே, அதாவது அன்னைக்கு நைட்டு சம்பவம் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆன உடனே கிளம்புறாரு, உடனே போய் அங்கே நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை இல்லையா? விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்காக திட்டமிட்டு செய்கிற சதின்னு தானே விஜயினுடைய ஆதரவாளர்கள். மறுநாள் போனோம் அவர். இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? ஆம்புலன்ஸு சொன்னாங்க. ஆம்புலன்ஸு உடனடியாக வர்றதுக்கு பிறகு தான் ஆம்புலன்ஸு சேவையை உடனடியாக கொண்டு போயிட்டு இது பண்ணணும். அதுதான் அதுக்கு வந்துட்டு அந்த சைரன்லாம் கொடுத்து போட்டுறோம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏகப்பட்ட பேர் சற்றப்போ 100 பேருக்கு மேலே அங்கே மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. அதை ஊக்கப்படுத்தணும்னு அவருடைய மினிஸ்டர்கிட்டலாம் சொல்கிறாரு. அங்கே அன்பில் மகேஷ் வந்துட்டார், ராஜேந்திர பாலாஜி, அங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி, அங்கே இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் வந்துட்டார், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அங்கே வந்துருக்கிறாரு. எல்லாம் இவர் 1 மணிக்கு புறப்பட்டு அங்கே 2:30-3 மணிக்கு போய் சேர்றாரு. இதில் எதிர் சதி? அதில் போயிட்டு அவர் பார்க்குறதுல என்ன சதி? இல்லைங்க, இப்போ விஜயை விட உங்களுக்கு என்ன அதில் அதிக ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. ஒரு முதலமைச்சர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த இடத்துல? அது அந்த அரசா, அந்த மருத்துவர்களா, அந்த மருத்துவமனையை அதை அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை. இந்த விஜய் தான் அந்த மருத்துவமனையில் அது இருக்கா இது இருக்கான்னு அவருடைய பரப்புரையில் பேசினார். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டாக இருந்துச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, எல்லாரையும் இது பண்ணுறாங்க. வந்து மருத்துவமனை கொண்டு வரும்போது செத்து போயிருந்தவங்க தான் டிக்ளேர் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறாங்க, மார்ச்சுவரிக்கு அனுப்பிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் கடற்கடன்னு அந்த எண்ணிக்கையை உடனே போட்டாங்க. ஒரு 8:30 மணிக்கெல்லாம் எண்ணிக்கை வந்துட்டு 30க்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சவங்க தான். யாரும் இங்கே வந்துட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போனார்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இப்போ 2 பேர் 40வது ஒருத்தர் செத்து போயிருக்காரு, 41வது அவங்க தான் சிகிச்சை பலனின்றி செத்து போனவங்க. ஆக நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு
உடனடியாக கவனம் கொடுத்து நேரடியாக அங்கே வந்து சந்ததை வந்துட்டு சதின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் சதின்னு தான் சொல்லுவாங்க. அதில் எப்படி சதி இருக்குதுன்னா, சாவுல அரசியல் பண்ணாதீங்கிறது தானே அதோட அவங்க சொல்ல வர்றது. இல்லைங்க, என் சாவில் அரசியல் பண்ணுறது அப்படின்றது என்னது? சாவில் அரசியல் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஆர்டினரி பார்லன்ஸில் நான் சொல்ல வரேன். யார் செத்தாலும் போயிட்டு அங்கே நிற்கிறது, ஒரு மாலையை அணிவிக்கிறது, ஒரு அஞ்சலி செலுத்துறது, இதுதான் சாவு அரசியல். இப்போ விஜயகாந்த் செத்தார், எல்லாரும் போனீங்க, எல்லாரும், இதுதான் சாவு அரசியல். இங்கே அந்த அரசியல் அவர் செய்யலை. அந்த மக்களுக்கு போயிட்டு ஆறுதலை சொல்கிறாரு, அவங்கள தேட்டுறாரு அவர். இன்னைக்கு விஜய் 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னோம்னா அது காரணம், அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணதுனால தான் இவர் 20 லட்சம் பண்ணுறாரு. அப்போ ஒருவேளை இதுதான் சதின்றாங்களோ, எனக்கு செலவு வச்சுட்டாரு அவர் அப்படின்றதுனால சதின்றாங்களோ என்னன்னு தெரியல. ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணுமோ வித் கன்சர்ன் அவர் அங்கே வந்து நிற்கிறார், அவ்வளவுதான். அவர் வந்தது அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு இன்னும் ஊக்கப்படுத்துது, வேகமாக வேலை செய்ய சொல்லி, அவ்வளவுதான். இதில் வந்துட்டு அவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்கோ இல்லை அரசு மேலே குற்றம் சாட்டுறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, இந்த தாவேகா பர்மிஷன் வாங்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ பேர் அசம்பிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அன்றைக்கி டிஜிபியே சொல்கிறாரு, 10,000 பேர். ஆனால் 27,000 பேரோ 30,000 பேரோ சேர்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த 10,000 பேருக்கு உரிய போலீஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். அங்கே க்ரௌடை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. டைட்டாக இருக்குது க்ரௌட், அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? என்னோட கொஸ்டின் என்னன்னா, நிறைய போலீஸ் இருக்கணுன்றாங்களே, என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ தூரம் சேர்ந்து அவ்வளோ தூரம் திக்காக இருக்கக்கூடிய க்ரௌட்டில் போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? இல்லை ஓரம் போட்டுப்போம். அதான் 2 பக்கமும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க டைட்டாக. அதில் வந்துட்டு போலீஸ் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் இந்த கேள்வி ஒரு லாஜிக்கலாக நான் வைக்கிறேன், சொல்லுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி மயக்க போட்டு விடுறான், விஜய் முன்னாடி போடுறாங்க, விஜய் தண்ணி எடுத்து போடுறாரு, அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா ஒரு பேக் எடுத்து வந்துட்டு தண்ணி பேக்கு எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டே போயிடுறீங்களே, முடிஞ்சு போச்சா எல்லாமே? நீங்கள் அந்த இடத்த விட்டே ஓடிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துல சதி நடந்துச்சுட்டு. விஜய் அந்த இடத்தை விட்டு ஓடி விட்டார் அப்படிங்கிறதும், பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, பேசவில்லைங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க, ஏற்கனவே விஜய் வந்ததுனால தான் நெருக்கடி. விஜய் அங்கே வந்த அந்த ப்ரெசன்ஸ்னால தான் அவ்வளவு கூட்டம். மறுபடியும் அவர் வந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தால் கூடுதலாக அந்த பாதிப்பு ஏற்பட்டுருங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் திரும்பி வீட்டுக்கு உடனே வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, அந்த இடத்துல வந்து பார்த்தா சும்மா அவங்களோட இதை அப்படியே லாஜிக்கலாக எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறத அந்த இடத்துல வந்தால் மறுபடியும் க்ரௌடு சேர்ந்துடும், விஜயை பார்க்கறதுக்கு மறுபடியும் பிரச்சனை ஆகிட்டாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பீப்புள் நின்றுட்டு இருந்தாங்களே பத்திரிகையாளர்களே, அவங்களோட பேசலை, அங்கேயும் ஒன்றே க்ரௌடு சேர்ந்துருப்பா. ஏன் இங்கே சென்னையில் வந்துட்டு இறங்கினார், ஏன் சேரல? அங்கே ஒன்றே க்ரௌடு சேர்ந்துருமா? அது என்ன எக்ஸ்கியூஸ் அது? நீங்கள் தலைவர், உங்களை பார்க்க வந்தாங்க, தலைவரும் நடிகனும் உங்களை பார்க்க வந்தாங்க, அவங்களாம் இந்த மாதிரி காயம்பட்டு கிடக்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்துட்ட உடனே இங்கே கொடுக்குற ப்ரொடெக்ஷன் அங்கே தான் போலீஸ் இருந்தது. அது பண்ண போது அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ளே அனுமதிச்சுருவாங்களா? நீங்கள் இருந்து பார்த்துட்டு முதலமைச்சர் வர வரைக்கும் இருந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல அந்த இடத்த விட்டு கிளியர் ஆகுறீங்க. அதை எல்லாம் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் வரும் அந்த சீன் எல்லாம். இவங்க அந்த இடத்த விட்டு முதல்ல கிளியர் ஆகிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த புலம்புறாரு ஆதவர்ஜுனா, இவரெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? சரி, விஜய் போயிட்டாரு, இவங்களாம் நிற்க வேண்டியது தானே? ஏன் இவங்களும் சேர்ந்து போயிடுறாங்க? ஒருத்தருமே இல்லைங்களே, புசி ஆனந்த் இல்லை, ஆதவர்ஜுன் இல்லை, வேறு யாருமே. அவங்களாம் உள்ளே தானே வந்தாங்க விஜயோட. நான் போகிறேன், நீங்களாம் இருந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஏன் சொல்லலை? இவங்க கூட இருந்தாங்களும் கூட ஜனம் வந்துருப்பாமா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு தங்களால் ஏற்பட்ட அந்த நிகழ்வை வந்துட்டு வேற ஒரு இடத்துல திருப்பி போடுறதுக்காக கதை விடுறாங்க. இப்போ கதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல யாரும் எந்த விதமான தவறையும் செய்யலை. நீங்கள் வந்திருக்கிற நேரம் 12 மணிக்கு மேலே ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ வந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எழுந்தே இருக்காது. நான் கேட்குறேன், இங்கே செத்தாங்க, இங்கே 41 பேர் செத்து போயிட்டாங்க. விஜயனுடைய முதல் மாநாட்டில் எத்தனை பேர் செத்தாங்க? 5 பேர். அப்புறம் அடுத்த மாநாட்டில் என்னாச்சு? வெளியில் ஒருத்தன் செத்தான், டிராஃபிக்கில் ஒருத்தன் செத்தான், மாநாட்டில் ஒருத்தன் செத்தான். எவ்வளோ பேர் மயக்கம் போட்டு விடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் முதல் மாநாடப்போ நீங்கள் அவரோட இருக்கேன். அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, 6:30 முடிக்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு என்னவோ ஆரம்பித்து பேசுறது, 6:30 முடிச்சிடுறாங்க. நான் அதை பற்றி கேட்குறேன். அவருக்கு ஆலோசகராக இருந்தவர் என்கிட்ட பேசுகிறார். அப்போ ஏன்னா நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி முடிச்சிங்க, தீர்மானங்களை கூட நிறைவேற்றலை. ஏன்னா தீர்மானங்களை நான் எழுதி கொடுத்ததெல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு,
ஐயா போலீஸ் எங்களை அட்வைஸ் பண்ணிச்சு, நீங்கள் வேகமாக இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு போக பாருங்கள், இல்லாட்டி இங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும், எவ்வளோ பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் விஜய் உடனே மைக்கை பிடிக்க வச்சோம். கடன்னு பேசினார் அவர். பேசி முடிச்சுட்டு கிளியர் பண்ணணும் அந்த இடத்த விட்டு எல்லாரையும், ஏன்னா அவங்க அப்படியே சர்ச் பண்ணிட்டு மேடையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப அன்ரோலி மாப் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொல்கிறாரு, 8000 போலீஸ் அங்கே எடுத்திருக்காங்க. 8000 போலீஸும் சொல்கிறாங்க எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, எங்களால் என்ன பண்ண முடியும் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளியர் பண்ண பாருங்க, இல்லாட்டி விஜயை கூட இந்த வார்த்தை சொன்னாங்க, இல்லாட்டி நாங்கள் விஜயை கூட சேஃபாக கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க அப்படின்றத என்கிட்ட சொன்னார். இப்போ விக்கிரவாண்டிக்கு 8000 போலீஸ் கொடுக்கப்போ இங்கே 500 போலீஸுங்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய பாரபட்சம் இல்லைங்க. அது வந்துட்டு ஒரு என்க்ளோசருங்க, அந்த இடத்துல வந்துட்டு முறைப்படுத்த வேண்டியது இருக்குது. இங்கே என்ன முறைப்படுத்த வேண்டியது இருக்குது? நீ கேட்குற எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். ஏன்னா நல்லா ஆர்கனைசராக இருந்தவன், அரசியல் கட்சியில் இருந்தவன், நான் கேட்குறேன் என்ன இருக்குது இங்கே ஆர்கனைஸ் பண்ண? போலீஸ்காரன் வந்துட்டு முறைப்படுத்துறதுக்கு இங்கே என்ன இருக்குது? ரோட்டில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க, அவர் வந்துட்டு பேசணும், இவ்வளோ தானே. இதில் போலீஸ் செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்கள்? ஓரம் போய் நில்லு அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? எல்லாம் தான் திக்காக நிற்கிறீங்களா, அப்புறம் என்ன இருக்குது? விஷயம் என்னன்னா எல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க, சரியான கிரௌட் அந்த இடத்துல சேர்ந்து போச்சு. விஜயனுடைய பஸ்ஸை ஓட்டிகிட்டு வர்றாரு, அப்புறம் 2 சைடு அப்படியே விலகுறாங்க. அந்த விலகும் போது தான் அந்த அழுத்தமும் சாப்பிடாத இருந்ததும் தண்ணி இல்லாத இருந்ததும் அந்த டீஹைட்ரேஷனும் மயக்கம் போட்டு விடுறதுக்கான காரணம் அதுல இருந்து தான் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகுது. விஜய் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க, இன்னொன்று விஜய் நிர்வாகிகள் அங்கே இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றீங்க. ஆர்கனைஸ் பண்றது அவங்க தான், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்ல இருந்து இவங்க எல்லாருமே அங்கே இருந்திருந்தா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா அவர்கள் வந்து கோர்ட்ல வந்து சிபிஐ வேணும் அப்படிங்கிற அந்த ப்ரொபோசல் வைக்கிறாங்க. இன்னொன்னு அருணா ஜெகதீசன் அந்த ஆணையம் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டதுங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அதை மாற்றி இது பண்ணணும்னு அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. இது தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா விதமான குற்றச்சாட்டும் சொல்லலாம். அண்ணாமலை சொல்றாரு விஜய் மேல எந்த குற்றமும் இல்லையா. அண்ணாமலை நேற்று சொல்றாரு விஜய் மேல எந்த குற்றமும் இல்லை. அப்ப நீ ஒரு போலீஸ்காரன், அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருப்ப சொல்லணும்ல. சொல்லலையே அவரு. போலீஸ் போதுமான அளவில் போலீஸ் இதையே சொல்றீங்களே, என்ன பண்ணுவாங்க இங்கே போலீஸ் அங்கே இருந்து? நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 போலீஸ் இருந்ததுன்னா என்ன ஆகிருக்கும்? அந்த கிரௌடனுடைய ஸ்ட்ரென்த்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவனும் போலீஸ்காரன் நடுவில் நெறிஞ்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு என்க்ளோசராக இருந்துச்சு அப்படின்னோம்னா முறைப்படுத்தலை அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். இல்லையே, அந்த இடமே வந்துட்டு இவ்வளவு தான், மொத்தமே ஒரு 300-500 மீட்டர் தான் எல்லாமே. அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு அழுத்தி அதில் வந்து வேணதான் அது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இவங்க கோர்ட்டில் போய் சொல்ல போகிறாங்க, கோர்ட்டில் எல்லாத்தையும் கேட்க தான் போகிறாங்க. போலீஸ் அவனுடைய வருஷனை சொல்லிட்டான், கேட்க தான் போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியும் எல்லாமே. இல்லை, ஏற்கனவே சதீஷ் அவர்கள், நீதியரசர் சதீஷ் அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தார். ஆனால் இவர்களுக்கு மட்டும் அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்படுது. முதல்ல 21, 2வது 26ன்னு அந்த அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நிபந்தனைகள் அதிகப்படுத்ததான் பட்டதை தவிர குறைக்கப்படவில்லை. அப்போ அவரே வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷனாக என்ன கேட்டாருன்னா, போன நான் இதில் நாகையில் வந்துட்டு நான் கையை போல தான் தூக்கணும், ஜன்னல் திறக்கக்கூடாது, கை காட்டக்கூடாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ என்னன்னா, நான் ஜன்னல் திறந்து கை காட்டிட்டு வந்திருந்தாலே என்னை பார்க்க வந்திருந்தவங்க போயிருப்பாங்க. நீங்கள் நிபந்தனைகளை விதிச்சிட்டு அப்புறம் கூட்டம் சேர்ந்துட்டுன்னு சொல்லி எங்கள் மேலேயே குற்றம் சாட்டுவது சரியா? போலீஸ்காரன் சொல்கிறான்னா கையை இவ்வளோ தான் ஏற்றணும் சொன்னார்ல, அவர் சொன்னார். ஏங்க அவர் சொல்கிறாருங்க, அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சபதம் எடுத்துருக்கிறாருன்னு இப்படி தான் ஏற்றணும், கையை இப்படி தூக்கிடாதீங்க, இப்படி தான் ஏற்றணும் அப்படி சொன்னாங்களா போலீஸ்காரங்க? சொல்லுங்களேன். எல்லாம் ரீலுங்க, எல்லாம் கதை. இவர் வந்துட்டு இப்படின்னு ஆட்டலாம், ஆனால் இப்படி ஆட்ட விடாதாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா ஃபேக்ட்ஸ். அங்கே இருக்கிறது நிலவரம் என்ன. நீங்கள் கையாட்டினா போயிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்னோம்னா, அப்போ நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கே அவ்வளோ பேர் அவங்க நின்னாங்க. நீங்கள் பேசுறது மையப்பொருள், உங்களை பார்க்கறது 2வது, இது 2 தான் அப்படின்னோம்னா, இதை 2த்தையும் நீங்கள் உரிய நேரத்தில் செஞ்சுருந்தீங்கன்னா எதுவுமே ஆகியிருக்காதுன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்க சாப்பிடாத இருந்ததுக்கும் தண்ணி அங்கே கிடைக்காத இருந்ததுக்கும் அங்கே அடித்த வெயிலும் எல்லாமே சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்ததுக்கான காரணம் அப்படின்றது தெரியுது. அங்கே வேறு எதுவுமே நடக்கலை. ஒன்று, விஜய் தாமதமாக வந்தது, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாமதமாக வந்தது. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய விஜயின் கட்சி நிர்வாகிகள் போதிய அளவில் தண்ணீர் மற்றும் தின்பண்டங்கள் அல்லது உணவு இதை அளிக்காதது, இதையெல்லாம் நெறிப்படுத்தாதது அப்படின்னு சொல்லி நீங்கள்
பத்திரிகையும் சேர்த்து வாசிச்சு காமிச்சிங்க. இப்போ தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது, அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் குற்றவாளியாக நிறுத்தப்படுவாரா அல்லது பொறுப்பாளி ஆக்க வேண்டும்ன்ற நான் அவர் குற்றவாளியா இல்லையான்றது வேற. நீங்க வந்துட்டு மறைமுகமா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். நீங்க உங்களுடைய ஆக்ஷன் வந்துட்டு இப்படியான ஒரு இதை உருவாக்குச்சா இல்லையா? விஜய்னாலதான் இவங்க செத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் நேரத்துக்கு வந்திருந்தா இப்ப நிகழ்ந்திருக்கக்கூடியதும் நிகழ்ந்திருக்காதுன்ற நான். அந்த இடத்துல அவரை வந்துட்டு பொறுப்பாக்கணுன்ற நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நீங்க ஒரு நடிகர், நீங்க எவ்வளவு ஷூட்டிங்லாம் கலந்துட்டு இருப்பீங்க. ஒரு நேரத்தை சொன்னாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க போயிடுறீங்கல்ல, ஃப்ளைட்டை பிடிச்சி போறீங்களோ தரை மார்க்கமாக போறீங்களோ போயிடுறீங்கல்ல. இந்த என்னது 5 ரஞ்சிதமே 6 மணிக்கெல்லாம் பாடிட்டு ஒரு போயிட்டாரு அப்படிலாம் சொன்னதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ உங்களால் அந்த மாதிரிலாம் போக முடியும். இங்கே 8:45 கொடுத்துருக்குறாங்க. ஷூட்டிங்ல பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவர் தான். ஆமா, இங்கே 8:45 கொடுத்துருக்குறாங்க. நீங்க எங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்படுறீங்க? உங்களுடைய கட்சி வாங்கி உங்களுடைய கட்சி கொடுத்த டைமிங்கை தானே வந்துட்டு போலீஸ் ஒத்துக்குது. போலீஸ் ஒன்றும் சொல்ல 8:45 தான் பேசுறேன், அந்த இடத்த கிளியர் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லலை, உங்களுடைய ஆட்கள் கொடுத்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டு 8 மணிக்கு தான் வரீங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு 9:30 போய் சேர்றீங்க, அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக போகிறீங்க, 92 கிலோமீட்டர் போகிறீங்க, போய்ட்டு பண்ணுறீங்க. அப்போ அது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்கலாம் அவன் சொல்கிறான், அங்கே இருக்கிறவங்களாம் நாமக்கல்ல நல்லா 3 மணிக்கெல்லாம் காத்தால புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவனுக்கு யார் சோறு கொடுக்கறது? அவனுக்கு யார் தண்ணி கொடுக்கறது? உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வ பெருக்கெல்லாம் வந்துடுறான். ஆனால் உங்கள் கட்சி அதெல்லாம் பற்றி எதுவுமே செய்யலையே. அப்போ 34 பேர் அங்கே மயக்கம் போட்டு விழுந்தான் அப்படின்னோம்னா அங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்கலாம். அது ரொம்ப அது மத்தியானம் 2:45 பேசுகிறாரு, 8:45 அங்கே பேச வேண்டியவர் 2:45 பேசுகிறார். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இதனால எதுவுமே ஆகாது. அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களாம் ஒன்றும் ஆக மாட்டான். ஒன்றும் இல்லை, இங்கே போலீஸ்காரங்களெல்லாம் வச்சு ஒரு பரேடெல்லாம் நடத்துகிறாங்களே, அந்த பரேட்லலாம் நான் பார்த்துருக்கிறேன். காத்தார நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னோம்னா அப்போ அவனுக்கு வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகி பொட்டுன்னு விடுவான் அப்படி மரம் மாதிரி. ஏன்னா டீஹைட்ரேஷன்றது அவ்வளோ மோசமானது. தண்ணீர் அங்கே இல்லைங்க. தண்ணீர் எல்லாம் அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, அங்கே ஹோட்டல் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. விஜயை பார்க்கணும்னு அப்படியே பொறுத்திருந்து பார்த்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் முதல்ல அந்த கட்சியின் மேல் இருந்த அந்த ஆதரவு நிலையிலிருந்து விலகி வழியில் வந்து பேசிய போது கொடுத்த பேட்டியில் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, புஷி ஆனந்த் ஒரு பக்காவான ஆர்கனைசர், மிகச்சிறந்த திறமை, அதாவது அவருக்கு மற்ற திறமைகள், அரசியல் செய்வதற்கு திறமை இருக்குதோ இல்லையோ, ஒரு பெரிய நிகழ்வை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு திறமை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த பேட்டியில அவரினுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் 3 பேர், முதல்ல 5 பேர் இறந்திருக்காங்க, 2வது 3 பேர் இறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பல பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க, இப்போ கொண்டு இந்த இதுலையும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஒன்று, புஷி ஆனந்தினுடைய பிரசன்ஸ் அங்க இல்லையா, அல்லது புஷி ஆனந்த் அந்த இடத்துல சரியாக வேலை செய்யலையா? இல்ல, ஒரு மனிதன் இல்லை, அங்க அவங்களுடைய கட்சி இருக்குது இல்ல, அந்த கட்சி தானே ஏற்பாடு பண்ணணும். இப்போ ஆர்கனைசர் அப்படின்னோம்னா அந்த ஆர்கனைசர் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாமே. அது ஒரு மனிதனுடைய தலையில் நீங்கள் போட்டுற முடியாது. அது எல்லாரும் சேர்ந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்னா அது வேற விஷயம். அங்கே அந்த கட்சிக்காரங்க தான் போட்டாங்க. அந்த இடத்துல புஷி ஆனதெல்லாம் ஒன்றும் இறங்கலை, போலீஸ் அப்படி சொல்லலை. யார் மேலே வழக்கு போட்டிருக்கு, மதியழகன்ற ஒரு மேலே தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களை தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சியினுடைய அமைப்பு இப்படியான ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கல, அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கல, அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, அப்படியே வச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அசையாமல் விஜயை பார்க்கணும்னு இருந்துருக்குறாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு தான். நான் கேட்குறது ஒன்று தான், மயக்கம் போட்டு விழுந்து அதனால ஏற்பட்டது தானே தவிர வேற என்ன காசு இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேற ஏதாவது ஒரு காசு சொல்லுங்க. அப்படியே இடிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது தான். விழுந்து அவங்கள கொண்டு போக முடியல, விழுந்து அவங்கள வந்துட்டு மெரிச்சிருக்கிறாங்க. இதுதான் சாவுக்கான மரணத்துக்கான காரணம். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ அந்த டெத் ரிப்போர்ட்ல வந்துட்டு எல்லாமே தெரியும். அவங்க போடுவாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாமே இருக்க போகுது. அதை அவங்க நீதிமன்றத்தில் கொடுக்க போறாங்க, எதனால செத்து போயிருக்காங்கன்னு. அப்போ அதுவே எல்லாத்தையும் வெளிக்கொணர்ந்துடும். பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு.
குறிப்பா விஜயினுடைய தாமதம், அதனால் காத்திருந்த மக்களுக்கு இருந்த அந்த டீஹைட்ரேஷன், அவர்களுடைய உணவு இல்லை, நீர் இல்லைங்கிற பற்றாக்குறை, மற்றபடி அவர்கள் உணர்வு எழுச்சியில் எங்கேயோ தப்பி எதையோ தங்களுக்குள் ஒரு ஒரு கலகத்தையோ பிரச்சனையோ உருவாக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லிடுறீங்க. ரொம்ப நன்றி.